சமையல் கட்டிக்கு இருந்து குதிச்சு குதிச்சு போறாள். சாப்பிட்டியே? இல்லைங்க தே, சாப்பாடு சரியில்லை, கொட்டிட்டு தண்ணியை குடிச்சு வயிற்று நிரப்பி போட்டு போறேன். இந்த அடிவில்ல சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அவள் நட்டுவா கொக்கு வாரத்துக்குள்ள சாப்பாடு முழுக்க நீ சாப்பிட்டு முடிக்கணும்னு சொல்லி போட்டேன். ஒட்டகம் மாதிரி நல்லா தின்னுவாள். திண்ட வயிறு கூட வெளியே தெரியாது. ஆமா, ஊருலகத்துல இல்லாத மருமகளை பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. உன் கொண்டன் கல்லுத கோவரு கல்லுத பொம்பளைக்கு பதிலா பொறுக்கிய கொண்டு வந்திருக்காள். சிக்கன் பீஸ் ஒன்று மிச்சம் வைக்காத, தின்னு தின்னு. ஐ அம்மா நீ எடுத்து சாப்பிடு. எனக்கு பல்லொன்றும் இல்லை. சாப்பிட்டியே? இந்த மீன் பொரியலையும் தின்னு. அண்ணாக்கும் பையன அண்ணாவும் கொன்னாவும் சொன்னா நம்ப மாட்டா. புஞ்சாதியன்டா கடும் பயணிக்குது அவனுக்கு. குட்டி முட்டை பூனை மாதிரி சுத்தி சுத்தி வரான் அவன் இந்த காலையே. என்ன நீ உடுக்குற இடம் உன்ன சொல்லணும் முதல்ல. நீ சும்மா தெரியாம வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் கதைக்கார. நானே என்ன இடம் கொடுக்குறேன். நீ நல்லா இடம் கொடுத்து அவ்வாள் உண்ட தலையில மட்டம் கட்டி வச்சிருக்கிறாள். இந்த அடி தண்ணிய குடி பிறக்குறது. சாப்பாடு கூட தொண்டையால உறங்குது இல்ல, பாத்தியோ புற்றக்குறது. ஆமா, நீ நம்புற மாதிரி ஒரு ஆள் இல்ல. உனக்கு விசர் குளங்கள் இருந்துட்டு வரும். சில வேளை அவையல் 2 பேரையும் தள்ளையில தூக்கி வச்சு ஆடுவேன். என்ன வேணாம்னு கலச்சி விடுது. உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்தா உடனே அவங்களுக்கு மூஞ்சியை கட்டிக்கொண்டு என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்கள வெறுப்பேத்துவேன். வயிறு முட்டை சப்பி போட்டதானே இதுவும் சொல்லுவேன், இன்னும் சொல்லுவேன். அதுதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுண்டு. சும்மாவா சொல்றது? சரி சரி, சாப்பிட்டு எழுப்பி வாழ. நீ கதைச்ச கதையே எனக்கு வயிறு நிரம்பிட்டது போ. இந்த மிச்ச சாப்பாடுகள் எடுத்து ஒளிச்சு வெப்பம் எங்கேயாச்சும் மூடி இட்ட வைக்க சாப்பிடலாம். சோறு கிடக்கட்டுக்கும் சிக்கனையும் இறாலையும் மீனையும் எடுத்து ஒளிச்சு வைப்போம். அவளுக்கு ஒரு துண்டை வச்சு போட்டு அல்ல வெறும் குழம்ப வைப்போம். ஊட்டி திண்டுவாள் குழம்ப. கொப்பனும் கோத்தையும் கூட தோசையில தள்ளி போட்டு போட்டினோம் பொம்பளைய. நாங்க வச்சு அவளை திண்டு சீராட்டி பாராட்டி சோறுட்டி கொண்டு இருக்கேன். அவளின் வாய் கொழுப்புக்கு கொளுத்த தீனியும் வேற போட்டா சேட்டி கதை. எங்களை தூக்கி சுள்ளட்டி குத்திட்டு போயிருப்பாள். ஒற்று குத்தில அத்தே அடியாத்தி இப்பதானே சாப்பிட்டு கை கழுவிட்டு இந்த முள்ள. நல்ல காலம் இல்லாட்டி கண்ணு வச்சிருப்பாள் சாப்பாட்டுல. அவளும் ஒரே வயிற்று குத்தில கிடந்திருப்பாள் இந்த முள்ளா. என்னத்தே கூப்பிட கூப்பிட பேசாம நிக்கிறீங்க? இல்ல, இப்பதான் சமைச்சது. சாப்பிடு. வேலைக்கு வந்துட்ட? ஏனத்தே, நான் வேலைக்கு வந்தது உங்களுக்கு கவலையா இருக்கா? மூஞ்சி எல்லாம் கோணல் மாடலா போகுது. இன்றைக்கு ஒரு நாள் தானே அத்தை வெளியே போனேன். டெய்லியுமா போயிட்டு வரேன். அத்தே நான் போட்டு சாப்பிடட்டுமா? நான் என்ன செத்தா போறேன், உயிரோட தானே இருக்கிறேன். போட்டு தந்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன். இல்லத்தே, உங்களுக்கு ஏன் கஷ்டம்? ஆமா, நான் போட்டா கணக்கு போட்டு தின்றுவேன். தான் போட்டா அங்க எலிக்கு அணிலுக்கு குருவிக்கு படைக்கிற மாதிரி கொஞ்சத்தை போட்டு தரலாம் தானே. எனக்கு தெரியும் தானே இந்த மனசு இந்த கல்ல புத்தி. பேற்றிய பட்டத்து மகாராணி உட்கார்ந்து என்னத்த சோத்துக்குள்ள வரும் குழம்பு மட்டும் ஊத்தி இருக்கீங்க, கறி ஒண்ணு வைக்கலையோ? ஐயோ சின்ன பொண்ணு, நானும் இன்னும் சோத்துல கை வைக்கல. குழம்பு சட்டிக்கல 2-3 மீன் துண்டு கிடந்தது. காணே இல்ல, கட்டஞ்சு போச்சு போல. சரிங்க தே. ஓமாட்டி ஓமாட்டி, உன்ட சீத் வக்கட்டுக்கும் உன்ட திறத்துக்கும் உனக்கு மீன் வேணுமாட்டி. மீன் சும்மாவே நீண்டு போய் கிடக்குது. மாமி கிளவி, எனக்கா சோத்தோட குழம்பு ஊத்தி தந்துட்டு போற? உன்ற மேல் வந்திருக்கிறாள் மேல். நீ வாய்க்கு ருசியா இப்படியெல்லாம் சமைச்சு போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்ப சமைச்சதெல்லாம் இங்க கண்டுபிடிக்கிறேன் பொருள். பசி வேற குட்டையில கிள்ளுது. இந்த மாமி கிளவி வெறும் சோத்தையும் வெறும் குழம்பையும் ஊத்தி வச்சிருக்கு எனக்கு. ஏய் மாட்டினியா மாமி கிளவி? என்னெல்லாம் தின்றுக்குறீங்க? சிக்கன், ஃபிஷ், ஆமா சூடு. சாப்பிட்ட இடத்தை கிளீன் பண்ணாம போய் மாட்டிக்கிட்டா. இதுக்குள்ள இல்ல, இதுக்குள்ளயும் இல்ல. இதுக்குள்ள மூடி கீடி அமர்த்திக்கு மத்தி வச்சிருக்குமோ? அதுக்குள்ளயும் இல்ல. சமைச்சது முழுக்க ஆத்தாலும் மூலம் சப்பிட்டு மிச்சத்தை நாய்க்கு வச்சுட்டாலவையோ? எதுக்கும் இந்த கபட்டையும் திறந்து பார்ப்போம். அத்தி சக்காலவே 2 பேரும் வயிறு முட்டை முட்டை துண்டு போட்டு குழந்தை ஒளிச்சாடி வச்சிருக்கிறீங்க. எனக்கு செய்த திட்டோகத்துக்கு இன்றைக்கு இதுக்குள்ள ஒரு பேக்கெட் சோறு கூட விட மாட்டேன். நாட்டுக்கோழி பாடா, இப்பதான் வயிறெல்லாம் குளிந்து போயிருக்கு. போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சரி, மாமி கிளவி வாரத்துக்குள்ள இடத்தை விட்டு கிளம்பிடணும். இந்த போதான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சமையல் கட்டிக்கு இருந்து குதிச்சு குதிச்சு போறாள்.
சாப்பிட்டியே? இல்லைங்க தே, சாப்பாடு சரியில்லை, கொட்டிட்டு தண்ணியை குடிச்சு வயிற்று நிரப்பி போட்டு போறேன். பெட்டிச்சாலி மாதிரியே எப்ப முட்டு கொண்டு போறாள்? ஒண்ணுமே புரியல உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது, ஒண்ணுமே புரியல உலகத்திலே, உலகம் ஒரு நாடக மேடை. அடிக்கி எங்கடி இருந்த சாப்பாடெல்லாம்? பக்கத்துல தான் நீ அந்த நிக்கிறேன், காட்டு காத்து கத்துறியல். நீ கபேட்டுக்கு இருந்து ஏதாவது எடுத்து சாப்பிட்டியா? உங்க மேல சத்தியமா நான் எதுவும் எடுக்கல. இங்க பாருங்க பூனை இந்த விளையாட்ட. அப்ப என்னன்னு பார்த்தாலும் அந்த பக்கத்து விட்டு பூனை உள்ளுக்கு வந்து வெளியே போனது. உள்ளுக்கும் ஏதோ கட்டாம விடாம சத்தம் கேட்டதுன்னா நீங்க தாங்க சமையல் கட்டுக்க நிக்கிறீங்கன்னு நினைச்சது. கொட்டி சிண்டு கிடக்கு எல்லாம். ஆட்டாது செய்வர், பட்டாது பட்டுவர், தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். என்னடி சொல்லிட்டு போற? ஒரு கத்தாளமா கிடக்க உனக்கு. அத்தே, நான் அந்த பூனைய சொன்னேன். பாவம் நீங்க. சோறு கிடக்கு, தண்ணியை ஊத்தி சாப்பிடுங்க. பசிக்கும் இல்ல? ஒன்ன நினைச்ச நானும் சிரிச்ச தங்கமே ஞான தங்கமே. ஒவ்வொரு வீட்டுலயும் மாமிமார் ஒவ்வொரு ரகம். உங்க வீட்டுல எப்படி? இப்படித்தானா இல்ல இதை விட மோசமா? எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்ல உங்களுக்கும் இப்படித்தானா? ஏதாவது எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போங்க மக்களே.